காந்தாரா சாப்டர் 1 படம் எப்படி இருக்குன்னு இப்ப பாத்துடலாம். ஈஸ்வர பூந்தோட்டம்ல உள்ள சில விஷயங்களை அடி நினைக்கிற ராஜா ஒரு பையனோட அவங்க போறாரு. ஆனா அங்க நடக்கிற எதிர்பாராத சில விஷயங்கள்னால அந்த ராஜா இறந்து போறாரு. அந்த ராஜாவோட பையன் தான் ஜெயராம். ஜெயராம் இப்போ ராஜா ஆகுறாரு. இப்ப பல வருஷம் கழிச்சு ஜெயராமோட பையன் அந்த ஈஸ்வர பூந்தோட்டமுக்கு போறான். இதுக்கு அடுத்து நடக்க போற இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் தான் காந்தாரா சாப்டர் 1. இந்த படத்தோட ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஸ்டோரி. இதை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறதே கஷ்டம். சோ நான் ஸ்டார்டிங்ல உள்ள சில நிமிஷங்களை தான் ஸ்டோரியா சொல்லியிருக்கேன். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலா இந்த படத்தை ஒரு பீரியட் டிவோஷனல் ஆக்ஷன் படமா எடுத்திருக்காங்க. இது காந்தாராவோட ப்ரீக்வல். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஓகேவா டீசென்ட் மாதிரி தான் போகும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல இவங்க தூக்கி சுருக்கிட்டாங்க. கிளைமேக்ஸ் ஃபுல்லாவே கூஸ் பம்ப்ஸா இருக்கும். அதே மாதிரி அங்கங்க சில லாகும் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸோட ஆக்ட் உங்களுக்கு எல்லாத்தையும் மறக்க வச்சு இதுதான்டா படம்ங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும். ரிஷப் செட்டி பெர்ஃபார்மன்ஸ்ல கலக்கிட்டாரு. ருக்மிணி வசந்த்க்கு சும்மா வந்து போற ரோல் மாதிரிலாம் இல்லாம முக்கியமான ரோல் கொடுத்துருக்காங்க. அதை அவங்க நல்லாவும் நடிச்சிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர், மேக்கிங் ரெண்டுமே இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்டா சொல்லலாம். டபுள் வெர்ஷன்ல காமெடி அந்த அளவுக்கு பெருசா கிளிக் ஆகல. தமிழ் டப்பிங் இன்னமும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு நான் ஃபீல் பண்ணேன். ஓவராலா ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆனாலும் போக போக ஹை பாயிண்ட் ஏத்தி வேற லெவல்ல சம்பவம் செஞ்சுட்டாங்க. தியேட்டர்ல பார்க்க ஒரு ஒர்த்தான படம் தான் இந்த காந்தாரா சாப்டர் 1. குறிப்பா அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸோட தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். மிஸ் பண்ணாதீங்க.